கேஜெட் வாங்கலையோ கேஜெட். என்னடா எப்பவும் தள்ள வேண்டிய தள்ளிட்டு வருவான் அப்படின்னு பாத்தீங்களா? இன்னைக்கு வந்து இல்லைங்க. இன்னைக்கு வந்து விவோவோட X100 and 100 ப்ரோவோட லான்ச். ஸோ அந்த போனை வந்து நம்ம பிளாக் ஷீப் ஃபேஸ் அன்பண்ணா வந்து வாங்கி வச்சிருக்காராம். எனக்கு சர்ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்டா அப்படின்னாரு. எனக்கு அதான் இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போய் பார்த்துருவோம். தள்ளு வண்டி எங்கன்னு கேட்பீங்க, கீழே பார்க்கிங்ல போட்டிருக்கேன். இப்ப போயிட்டு வந்துருவோமா? வாங்க. என்ன அண்ணா நீங்க என்ன இங்க? ஹாய். அத நான் கேட்கணும். நான் வந்து எவ்வளவு ஆச்சு ரிமைண்டர் லேட்? சாரிண்ணே, இது தள்ளு வண்டியை பார்க்கிங்ல போட்டு வந்தேன். ஓகே. சோ ஆனா இப்ப என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம வந்து விவோவோட X100 Pro அப்படின்னு ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அவங்களோட பிளாக்ஷிப் போன். ஓகே. சோ அந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணுவோமா? சூப்பர். ஆக்சி நல்லா பெருசா இருக்கே. ஆக்சி சூட்கேஸ் மாதிரி பயங்கரமா இருக்கு. ஓகே ஓகே. சோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம போனை பத்தி அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் போன் இத பத்திரமா நம்ம ஓரமா வைக்கணும். கடைசியா இது கூட அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு பேக் கேஸ். சும்மா நார்மல் கேஸ்லாம் இல்லாம அந்த பின்னாடி இருக்க டிசைனுக்கு ஏத்த மாதிரி பக்காவா பண்ணி ஒரு பயங்கர குவாலிட்டியான ஒரு பேக் கேஸ் இருக்கு. சோ அந்த பேக் கேஸ் நம்ம பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுது. சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுல என்ன இருக்கு? இதுல வந்து யூசர் மேனுவல் இருக்கு. அது யூசர்ஸ் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து வேற என்ன இருக்கு? அதோட வெயிட்டா இருக்கு. ஓ இதுல சார்ஜர், ஃபிளாஷ் சார்ஜர். ஓகே. டைப் சி. அப்போ கூட ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சி இது பண்ற கேபிள் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் இந்த பாக்ஸ்ல இருக்கு. ஒரு சார்ஜர், ஒரு பேக் கேஸ், ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ போன்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. தம்பி போனை பத்தி நான் இங்க பார்த்துட்டு அண்ணா அங்க போய் பேசலாமா? எதுக்கு? அந்த பொண்ணு நல்லா இருக்குண்ணே. அந்த பொண்ணு அது ஹஸ்பண்டோட வந்துருடா. சரி வா போலாம். ஓகே தம்பி, கடைகள் தான். அத கூட ஏய் போடா, போகும்போது வாங்கிட்டு போ. சரியா? ஓகே. இப்போ நம்ம வந்து போனோட டிசைன் பத்தி பார்ப்போம். டிசைன் பத்தி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேமரா வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இதுல பார்த்தோன்னா, ஏன்னா இவ்வளவு பெருசா கேமரா கொடுத்துருக்காங்க அப்படி யோசிக்க கூடாது. இந்த கேமரா வந்துட்டு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7 அப்படின்ற ஒரு பயங்கர ப்ரொடக்ஷன். அதாவது எந்த கீழே வந்தோட எந்த ஸ்கிராட்ச் ஆகக்கூடாதுன்றதுனால பயங்கர ப்ரொடக்ஷனுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொத்த ஷேப்மே வந்து பார்த்தோன்னா ஒரு கிரசன்ட் மூன். அப்படின்னு என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். மூணா என்னன்னு சொல்லு. 2க்கு அப்புறம் ஒரு அதானே கிரசன்ட் மூன். உண்மையா அடிச்சல சாய்டா. திஸ் இஸ் பர்சனல். ஓகே. கிரசன்ட் மூன் அப்படின்றது வந்து பிறை நிலம். அந்த இதுல வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த சுத்தி இருக்க மெட்டல் கிரிப் இருக்குல்ல, அது வந்து என்னன்னா ஏரோ கிரேட் ஸ்டீல்ல பண்ணிருக்காங்க. சோ இது டிசைனாவும் நல்லா இருக்கும், பட் ப்ரொடக்ஷனாவும் பயங்கர இதான கேமரா மாதிரியே இருக்குங்க. கேமரா தான்டா இது. போனுக்கு பின்னாடி என்ன கேமரா தானே இருக்கும். ப்ரொஃபஷனல் கேமரா இருக்குங்க அந்த மாதிரி இருக்குறியா? ஆக்சுவலி அந்த குவாலிட்டி தான் இருக்கு. அது டிசைனாவே அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலா அதான் அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க அப்படி. ஓ அண்ணா, டிசைன் பத்தி சொல்லிட்டீங்க, இப்ப டிஸ்ப்ளே பத்தி சொல்லுங்க. ஓகே, டிஸ்ப்ளே பத்தி சொல்றேன். ஆக்சுவலா இங்க பாரு, எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாத்தியா? எவ்வளவு லைட் இருக்கு. அவ்வளவு லைட்லயும் இது எவ்வளவு கிளியரா கேக்குது பாத்தியா? பாருங்களேன், இவ்வளவு பல்ப் இருக்கு. கையை இந்த பக்கம் திரும்பிச்சு. இல்லடா, இப்படி காட்டும் போது நீங்க நீ நார்மலா தான் சொன்னியா? நான் தான் கலாய்க்கிறேன்னு நினைச்சிட்டேன். சாய்டா தம்பி. சரி ஓகே, இப்ப டிஸ்ப்ளே பத்தி பாப்போம். சோ இந்த போன் டிஸ்ப்ளே பார்த்தா எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாரு. டைரக்ட் சன்லைட்ல கூட உன்னால வந்து ஈஸியா விசிபிளா பார்க்க முடியும். அவ்வளவு எஃபிஷியன்டான ஒரு டிஸ்ப்ளே இது. பயங்கர பவர்ஃபுல்லா, அப்படி பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தியா? ஆக்சுவலா என்னன்னா, அது காரணம் என்னன்னா, இங்க பாரு பிரைட்னஸ் இருக்குல்ல, இது வந்து கிட்டத்தட்ட 3000 நிட்ஸ் வரைக்கும் இதுல வந்து பிரைட்னஸ் இருக்கு. ஸோ அதனால உனக்கு நல்ல பிரைட்டா, உனக்கு நல்ல எஃபிஷியன்டா இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம இதோட டிஸ்பிளே வந்து 80 LTPO AMOLED டிஸ்பிளேவால வந்து பண்ணிருக்காங்க. ஸோ வந்து பயங்கர கிளாரிட்டியா இருக்கு. பிளஸ் கலர் வந்து பஞ்சிங்கா தெரியும் உனக்கு. ஓ புரியுதா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கர பிரைட்டான ஒரு பிளாக் நல்லா தெரியுதுண்ணே. ஆமா, அப்புறம் அதான் அதோட ஸ்பெஷலே. சொல்லுப்பா, வேற என்ன டவுட் இருக்கு போன்ல? அண்ணா, டிசைன் பத்தி சொல்லிட்டீங்க, ஆம்லெட் டிஸ்பிளே பத்தி சொல்லிட்டீங்க. ஆம்லெட் இல்லப்பா, ஆம்லெட். ஆம்லெட் டிஸ்ப்ளே பத்தி சொல்லிட்டீங்க. இப்ப கேமரா பத்தி சொல்லுங்க. கேமரா பத்தியா? ஓகே, இதுல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா இருக்குல்ல, அது வந்து 50 மெகா பிக்சல் இருக்க ஒரு கேமரா. ஓகே, பயங்கர கிளாரிட்டியா இருக்கும். போட்டோ நீ எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். பொதுவாக மொபைல் வாங்குறது எதுக்கு? போட்டோ எடுக்கிறது தானே. அதுவும் நீங்க அதுதானே வாங்குற. லைட்ல நல்லா எடுக்கணும்.
சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இது இன்னொரு கேமரா இருக்குல்ல, அது வந்து ஏபிஓ டெலிஃபோட்டோ போர்ட்ரேட் லென்ஸ். டெலிஃபோட்டோ லென்ஸ்னா அது வந்து எப்படின்னா நீ வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்றது 100x வரைக்கும் ஜூம் பண்ணி கூட போட்டோ எடுக்கலாம். ஆஹா, என் பக்கத்து வீட்டு பொண்ணு போட்டோ எடுக்கலாம். அதானே நீ மேல பாக்கும்போது தெரிஞ்சிச்சு நான் பக்கத்து வீட்டு பொண்ணு தான் போட்டோ எடுக்க போறேன்ட்டு. அதுக்கப்புறம் மேல இருக்கு பாத்தியா, இது வந்து ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ். அல்ட்ரா வைட் லென்ஸ். அல்ட்ரா வைட் லென்ஸ் நல்ல வைடா போட்டோ எடுக்கலாம். வைடா 10 பொண்ணுங்க இருந்தா ஆன்டி பொண்ணுங்க எப்பதாலும் போன் வாங்க வந்தியா நீ சரியில்லையே. சரி ஓகே. சோ இவங்க வந்து இந்த ஒட்டுமொத்த கேமரா வந்துட்டு ஜைஸ் அப்படின்னு வந்து ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்களோட கொலாபரேட் பண்ணி தான் இவங்க வந்து பண்ணிருக்காங்க. ஓகே. சோ இதோட லென்த், அந்த லென்ஸ் வேரியேஷன் பார்த்தோன்னா எல்லாமே பிரைம் லென்ஸ் சொல்லுவாங்க. அந்த எல்லா இதுவுமே இதுலயே இருக்கு. 24, 35, 50, 85, 100 இதெல்லாம் எம்எம் லென்ஸ். நம்ம தனியா கேமரால பிரைம் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த எல்லா லென்ஸுமே நீ இந்த இதுல இருக்க மல்டி ஃபோக்கல் இருக்கிறதுனால நீ அந்த இதுலயே வந்து கேமராவே கொண்டு தான் உள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து கேமரா லென்ஸ் தயாரிக்க கம்பெனி தான், அவங்களோட கொலாபரேட் பண்ணி தான் இவங்க இதை வந்து பண்ணிருக்காங்க. இதா நல்லா புரிஞ்சுல. தம்பி ஆக்சுவலா கேமரா மட்டும் இல்ல, இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தெரியுமா உனக்கு? நான் தெரிஞ்சுப்பேன். இந்த போன்ல வந்து ஆக்சுவலா இது வந்து டூயல் சிப்செட் போன்னே நம்ம வந்து சொல்லலாம். டூயல் சிப்செட்னா என்னன்னா, ஒன்னு வந்து டைமென்சிட்டி 9300 சிப்செட் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே. சோ அது மட்டும் இல்லாம V3னா விவோ அவங்களோட ஓன் சிப்செட்டும் வந்து இதுல வந்து வச்சிருக்காங்க. ஓகே. அது V3 அவங்களோட வெர்ஷன் 3 அந்த மாதிரி ஒரு சிப்செட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஏன் இந்த டூயல் சிப்செட்னா, யூசுவலா நம்ம வந்து லோ லைட்ல போட்டோகிராஃபி பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய கிரெயின்ஸ் விழும். ஆமா. ஓகே. படத்திலே பார்த்தோன்னா சில படங்கள் அங்க புள்ளியா இருக்கும். என்ன காரணம்னா அது வந்து கிரெயின்ஸ் விழும். ஓகேவா? சோ அந்த கிரெயின்ஸ் வந்து விழாம இது பண்றதுக்காக பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னோவேட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீ கேம் ஆடுவியா? சூப்பரா ஆடுவேன். விடுங்க, அடுத்தவங்க வாழ்க்கையில ஆடுற கேம் பத்தி கேட்கல, போன்ல ஆடுற கேம் பத்தி கேட்கல. அப்பப்ப ஆடுவேன். அப்பப்ப ஆடுவேன், அது ப்ரொஃபஷனல் ஆடுவேன். கரெக்டா? ஓகே. சோ என்னன்னா அந்த கேம் ஆடுவோம்ல, அந்த கேம் ஆடும்போது சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து சுட்டு நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா செத்துருக்க மாட்டான். ஏன்னா அது ஒழுங்கா பெர்ஃபார்ம் ஆயிருக்காது. நம்ம யாரையும் பயங்கர லேக் ஆகும், ஃப்ரேம் டிராப் நிறைய நடக்கும். சோ அந்த மாதிரி ஃப்ரேம் டிராப் எதுவுமே நடக்காம நீ கேம் விளையாண்டனா உள்ளேயே போய் கேம் விளையாடுற மாதிரி, அந்த உள்ளே போனுக்குள்ளேயே குதிச்சு கேம் விளையாடுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர லைவ்லியா இருக்கும். ஓகே. சோ அந்த மாதிரி பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா பார்த்து செதுக்கிருக்காங்க இந்த போனை. சூப்பர். எஸ். ஓகே. எல்லாம் சொல்லியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? ஆனா வேற என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் சாட்டிஸ்ஃபைடா வாங்கிட்டு போயிருப்பேன். சோ வந்து இப்ப இந்த போன் வந்து நீ பொதுவா நிறைய போன் பார்த்தனா சார்ஜ் நிக்காது, ஒரு நாளே தீர்ந்து போயிடும். ஆனா இந்த போன் அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அங்க என்ன இருக்கு? பாத்ரூமே. நீ இந்த போனை சார்ஜ் போட்டுட்டு உச்சா போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டா அதான் கிடையாது, போன் சார்ஜ் இருக்கும், ஃபுல் சார்ஜ் இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா அதுல ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பேட்டரி இருக்குல்ல 5400 mAh. ஓகே. சோ அதனால ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜ். அதனால நீ சார்ஜ் போட்ட உடனே கொஞ்ச நேரத்திலே படக்குன்னு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஒன் டே ஃபுல்லா கூட சார்ஜ் வந்து ஃபுல்லா நீங்க திரும்ப சார்ஜ் போட தேவையில்ல. அது மட்டும் சொல்லு, கேட்க சொல்லு. இப்ப நான் சார்ஜருக்கு கேபிள் சார்ஜர் எடுத்துட்டு போலன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒயர்லெஸ் சார்ஜர் தான் இருக்கு. ஒயர்லெஸ் சார்ஜும் இருக்கு. அதுவும் இருக்கா? ஒயர்லெஸ் சார்ஜும் இருக்கு. அதனால பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரியே கலரும் பார்த்தோம்னா ஆஸ்ட்ராய்ட் பிளாக்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சோ பயங்கர ஸ்டைலிஷா இருக்கும் கலர். ஆஸ்ட்ராய்ட் பிளாக்னா என்னங்க மின்னுது? அதுதான் ஆஸ்ட்ராய்ட் பிளாக். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? அதனால இது வந்து பயங்கர ஒரு மாதிரி அப்படி ஷைனிங்கா இருக்கும், ஒரு மாதிரி சீனா இருக்கும். நல்லா இருக்குனே. விளையாண்டே இருக்கலாமா அடுத்த தலைவா பாக்குறது சுமாரா. சோ வந்து அப்புறம் அது மட்டும் இல்லாம வேற என்ன உனக்கு வேற என்ன தெரியும் உனக்கு? ஸ்டோரேஜ் நான் தெரிஞ்சதுனா சூப்பர். ஸ்டோரேஜ் வந்து 16 GB RAM இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்டெண்டடா இன்னொரு 16 GB நீ வந்து சாஃப்ட்வேர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓ, எனக்கு 16 GB போதும், அதுக்கு மேல வேணும்னா 16 GB ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 512 GB ROM வந்து இதுல இருக்கு. சோ அதனால இன்டர்னல் ஸ்டோரேஜ் உனக்கு பயங்கர பக்காவா, உனக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். எடுத்து தள்ளுவேன், வீடியோ எடுத்து தள்ளுவேன், போட்டோ வீடியோ ரீல்ஸ் அந்த மாதிரி எடுத்து தள்ளலாம். அது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து சூப்பரா பயங்கரமான ஒரு மாடலா இருக்கு. விவோவோட பிளாக்ஷிப் மாடல் பயங்கரமா இருக்கு. என்ன பண்ண போறேன்னு நீ தான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம். வேற என்னப்பா? ஏய், ரொம்ப போஸ்டலா இருக்கு. ஏன்டா? ஆமாண்ணே, இத கூட்டு வந்தது மட்டும் இல்லாம போன் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. ஏய், இது எனக்கு நான் வாங்கின போன்ரா, உனக்கு வேணா உழைச்சு வாங்கடா போடா. எழுவாய பூக்களையே. சரி, நான் வாங்கிக்கிறேன், நீங்க வாங்கி தரணும்னு அவசியம் இல்ல. சரி, இது எங்க கிடைக்கும்? யூசுவலா மொபைல் போன்ல எங்க கிடைக்கும்? கடையில தான் கிடைக்கும். அது எல்லா போன் கடையிலயும் கிடைக்கும். அதேதான், எல்லா மொபைல் அவுட்லெட்லயும் விவோ கிடைக்கும். சோ அதனால போய் வாங்கிட்டு வா. ஓகே. சரி, ஓகே, நான் போறேன். அங்க எங்க போற? கடை இங்கதான் இருக்கு, வா.